ஒரு பிஸியான நகரத்தில், எப்போதும் தூங்காம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். காலை அலாரம் சத்தத்தோட நாள் ஆரம்பிக்கும். அவசரமா ரெடியாகணும். ரோட்டுல போக்குவரத்து நெரிசல், ஹாரன் சத்தம், எங்க பார்த்தாலும் அவசரம் அவசரம். சிக்னல் நிக்கிற இடத்துல கூட யாருக்கும் நிக்க நேரமில்லாத வாழ்க்கை. இந்த எல்லாவற்றுக்கிடையிலும் அவள் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாள். லேப்டாப் ஸ்கிரீன், டெட்லைன், முடிவில்லாத மீட்டிங்ஸ், கேலண்டர் ரிமைண்டர்ஸ், நீண்ட நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காரும் நாட்கள். வெளியில வெயில் எரியுதா, மழை கொட்டுதா, அதை கவனிக்க கூட அவளுக்கு நேரமில்லை. வாழ்க்கை அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருந்தது. அவள் முகத்தில எப்போதும் ஒரு தொழில்முறை சிரிப்பு இருக்கும். எல்லாம் சரிதான்னு உலகத்துக்கு காட்டுற சிரிப்பு. ஆனா அவள் மனசு மட்டும் அடிக்கடி எங்கோ பறந்துகிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துக்கு, அவளுடைய பாட்டி வீடு இருக்கும் ஒரு அழகான கிராமத்துக்கு. அவள் ஒரு பிஸியான நகரத்தில் வாழ்ந்தாலும் அந்த கிராமம் வெறும் ஒரு இடம் மட்டும் இல்லை. அது ஒரு உணர்வு, ஒரு ஆறுதல், மூச்சு விடுற மாதிரி இயல்பான ஒரு சந்தோஷம். சுற்றிலும் உயரமான பசும் மரங்கள், மெல்ல காற்றில ஆடும் இலைகள், வண்ண வண்ண செடிகள், மலர்ந்து நிற்கும் பூக்கள், அமைதியான தெருக்கள், வரிசையாய் நிற்கும் சின்ன சின்ன வீடுகள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு கதை, ஒரு நினைவு. அந்த வீடுகளில் ஒன்றின் வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டி காத்து கொண்டிருப்பார். எந்த நாள்னு தெரியாது, எந்த நேரம்னு தெரியாது. ஆனா காத்திருப்பது மட்டும் எப்போதும் நிற்காது. அன்பும் ஆசையும் நிறைந்த கண்களோட இன்னைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே. அவளுக்கு லீவு கிடைச்ச அந்த நிமிஷத்துல பேக் கூட பார்க்காம அவள் மனசு முன்னாடியே கிராமத்துக்கு போயிடும். பஸ், ட்ரெயின், ரோடு எல்லாம் கடந்து நகரத்தின் சத்தங்கள் மெல்ல மெல்ல மறைய, அந்த ஊருக்குள்ள காலடி வைத்த நிமிஷமே பாட்டிய பார்த்த உடனே நகர வாழ்க்கையில சேர்ந்து அவளுக்குள்ள குவிஞ்சிருந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அழுத்தமும் களைப்பும் எதுவுமே செய்யாமலே கரைந்து போயிடும். பாட்டியின் அந்த அணைப்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதல். அதுதான் வீடு. அடுத்த நிமிஷமே காதுல விழும் சிறு வயது நண்பர்களின் சிரிப்பு. ஏய் வந்துட்டியா? அந்த பழைய குரல்கள். மொபைல் இல்ல, மீட்டிங் இல்ல, டைம் டேபிள் இல்ல, எந்த கவலையும் இல்ல. தொட்டு விளையாட்டு, கண்ணாமூச்சி, வெறும் காலோட ஓட்டம், வயிறு குலுங்க சிரிப்பு. காலம் திரும்பி வந்த மாதிரி அந்த பழைய நாட்கள் மீண்டும் உயிர் பெறும். கிராமத்தின் நடுவில் இருக்கும் அந்த பெரிய குளம். சிறு வயசுல மாதிரியே அவளும் நண்பர்களும் தண்ணிக்குள்ள குதிச்சு, தண்ணீர் சிதற, சிரிச்சு கத்தி மனசு நிறைய சந்தோஷமா விளையாடுவாங்க. அந்த தண்ணீர்ல ஐடி ஜாப் இல்ல, டெட்லைன் இல்ல, பொறுப்பில்ல. அங்க எல்லாரும் குழந்தைகள்தான். மாலை மெல்ல இரவாகும்போது கிராமம் அமைதியா மாறும். திறந்த வானத்துக்கு கீழே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நிலாவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குளிர்ந்த காற்று, சுற்றியுள்ள அமைதி, இதயத்தை நிரப்பும் ஒரு எளிய சந்தோஷம். அந்த நிமிஷங்கள்ல அவள் மனசு மெதுவா சொல்லும், இந்த லீவு இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா நேரம் யாருக்காகவும் ஒரு நாளும் நிற்காது. திரும்ப சிட்டிக்கு போகும் நாள் வந்ததும் லேப்டாப் பையை விட மனசுதான் ரொம்ப கனமாயிருக்கும். பின்னாலே மங்கி போகிற அந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும். அடுத்த லீவு எப்ப வரும்? எப்ப மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு திரும்ப வருவேன்? இந்த கதை அவளுக்கானது மட்டுமில்லை. ஐடி ஜாப், கார்ப்பரேட் லைஃப், பிஸியான நகர வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ற ஒவ்வொரு மனசுக்குமான கதை இது. சிறுவயது நட்பை, கவலையில்லா விளையாட்டு நாட்களை நினைத்து ஏங்குற எல்லாருக்குமான கதை இது. நீங்களும் உங்கள் கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்றீங்களா? நண்பர்களோட விளையாடிய அந்த அழகான நினைவுகளை மனசுக்குள்ள ஒருமுறை நினைச்சு பாருங்க. If you want more videos like this, like and subscribe.